12 மணி பஸ். இது ஒரு திகில் கதை. டேய் சிவா, நான் சொல்கிறத கேளுடா. இந்த பஸ் ஸ்டாப்பில் 12 மணிக்கு மேலே எந்த பஸ்ஸும் வராதான். வாடா, ஓலா புக் பண்ணிட்டு போயிடலாம். நான் சொன்னதை சிவா காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. அவன் முழு கவனமும் அந்த பழைய பஸ் ஸ்டாப்பின் துருபிடித்த கம்பத்தில் ஒட்டப்பட்டிருந்த காணவில்லை போஸ்டரில் இருந்தது. மச்சான், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் என்ன மாதிரியே இல்லை? நான் எட்டி பார்த்தேன். ஃபோட்டோவில் இருந்தவன் கொஞ்சம் சிவாவை போலத்தான் இருந்தான். ஆனால் முடி குறைவாக இருந்தது. கீழே வயது 32 என்று போட்டிருந்தது. சிவாவின் வயது 28. டேய், மூஞ்சில் இருக்கிற மச்சம் கூட மேட்ச் ஆகுதுடா என்றான் சிவா ஆச்சரியமாக. அடப்போடா, உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? வாடா போகலாம். அவன் நகரவில்லை. இல்லைடா, எனக்கு ஏதோ உறுத்துது. இந்த போஸ்டரில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கட்டுமா? வேணாண்டா, ராத்திரி 12 மணிக்கு எவன்டா ஃபோன் எடுத்து பேசுவான்? வாடா, எனக்கு வேற பசிக்குது, போகலாம். அப்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. ஒரு பழைய அரசாங்க பஸ். பச்சை கலர் போர்டில் 5A என்று போட்டிருந்தது. டேய், அதோ பாடுறா, பஸ் வருது. நீ தான் பஸ் வராதுன்னு சொன்ன. சிவா வெற்றி புன்னகையோடு சொன்னான். டேய், 5A இந்த ரூட்டில் பஸ்ஸே இல்லையேடா. இது தாம்பரம் போகிற பஸ் மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் ஏறுவண்டா. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காரது மேல். பஸ் வந்து நின்றது. உள்ளே டிரைவரை தவிர யாருமே இல்லை. கண்டக்டர் சீட்டில் ஒரு வயதானவர் தூங்கிக் கொண்டிருந்தார். நாங்கள் ஏறினோம். டிரைவர் எங்களை ஒரு வினாடி முறைத்து பார்த்தார். பிறகு எதுவும் சொல்லவில்லை. வண்டியை எடுத்தார். நாங்கள் கடைசி சீட்டுக்கு முந்தின சீட்டில் உட்கார்ந்தோம். சிவா ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். நான் மொபைலை நோண்ட ஆரம்பித்தேன். திடீரென்று என் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஃபேஸ்புக் மெமரிஸ் 4 years ago என்று போட்டு நானும் சிவாவும் இதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்று எடுத்த செல்ஃபி. டேய் சிவா, இங்கே பாரேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இதே மாதிரி ஒரு ட்ரீ படிச்சிருக்கோம். சிவா திரும்பினான். அவன் முகம் வெளிரி போயிருந்தது. மச்சான், அந்த பஸ் ஸ்டாப்பு. அவன் கைகள் நடுங்கியது. என்னடா? அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்த போஸ்டர், அதில் இருந்த டேட்டை பார்த்தியா? இல்லையே. என்ன டேட்? டிசம்பர் 8, 2029. எனக்கு சிரிப்பு வந்தது. டேய் லூசு பயலை, இன்றைக்கி டேட்டு டிசம்பர் 8, 2025. எவன்டா ஃப்யூச்சர் டேட்டு போட்டு போஸ்டர் ஓட்டுவான்? இல்லைடா, அதில் இருந்த ஃபோன் நம்பர், அது என்னுடைய பழைய நம்பர். நான் காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ணின நம்பர். சரி விடுடா, ஏதோ இன்சிடெண்ட்டாக இருக்கும். பஸ் வேகம் எடுத்தது. ஜன்னல் வெளியே இருட்டு. தெருவிளக்குகள் எதுவும் இல்லை. கொஞ்ச நேரத்தில் பஸ் ஒரு ஸ்டாப்பில் நின்றது. அதே பழைய பஸ் ஸ்டாப், அதே துருப்பிடித்த கம்பம். டேய், இது நம்ம ஏறின ஸ்டாப் மாதிரி இல்லை என்றேன். சிவா ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தான். ஆமாண்டா, அதே ஸ்டாப் தான். நாங்கள் இறங்கினோம். பஸ் உடனே கிளம்பி சென்றது. நாங்கள் மறுபடியும் அதே இடத்தில் நின்றோம். என்னடா இது, டிரைவர் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இங்கே கொண்டாந்து விட்டுட்டான்? நான் எரிச்சலாக கேட்டேன். சிவா அந்த போஸ்டரை பார்க்க போனான். மச்சான், அவன் குரல் கரகரத்தது. என்னடா? இப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் என்ன மாதிரி இல்லை? நான் எட்டி பார்த்தேன். ஃபோட்டோவில் இருந்தவன் அச்சு அசல் சிவாவை போலவே இருந்தான். ஆனால் இப்போது வயது 28 என்று போட்டிருந்தது. தேதி டிசம்பர் 8, 2025. கீழே ஒரு வாசகம். கடைசியாக இந்த பஸ் ஸ்டாப்பில் நண்பருடன் காணப்பட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. டேய், என்னடா இது விளையாட்டு? வாடா, இங்கிருந்து ஓடிடலாம். நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் ரோடு முடியவில்லை. திரும்ப திரும்ப அதே பஸ் ஸ்டாப் வந்தது. மணி பார்த்தேன். 12:05. அப்போது தூரத்தில் மீண்டும் ஒரு வெளிச்சம். அதே பச்சை கலர் பஸ் 5A. டே, பஸ் வருதுடா என்றான் சிவா. வேணாண்டா, ஏறாத என்று நான் கத்தினேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. இல்லைடா, இந்த தடவை டிரைவர்கிட்ட கேட்கலாம் என்று சொல்லி பஸ்ஸில் ஏறினான். நான் வேறு வழியில்லாமல் பின்னால் ஏறினேன். உள்ளே டிரைவரை தவிர யாரும் இல்லை. நாங்கள் சீட்டில் உட்கார்ந்தோம். சிவா ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தான். நான் மொபைலை எடுத்தேன். ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் 8 years ago. நான் நிமிர்ந்து சிவாவை பார்த்தேன். அவன் தலையில் முடி கொஞ்சம் குறைந்திருந்தது. முகத்தில் லேசான சுருக்கங்கள். மச்சான் என்றேன் நான் தயக்கத்துடன். அவன் திரும்பினான். என்னடா? உன் வயசு என்னடா? 32டா. ஏன் கேட்குற? எனக்கு தொண்டை வறண்டது. 4 வருஷம் முன்னாடி நாம் இங்கே வரும்போது உனக்கு 28 தானே? எப்படா வந்தோம்?
நாம் இப்போ தானே பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு ஏறுறோம். எனக்கு தலை சுற்றியது. பஸ்ஸின் கண்ணாடி வழியே வெளியே பார்த்தேன். அந்த பஸ் ஸ்டாப் மீண்டும் தெரிந்தது. அங்கே 2 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவன் என்னை மாதிரி, இன்னொருவன் 28 வயது சிவா மாதிரி. அவர்கள் பஸ்ஸை பார்த்து கை காட்டினார்கள். எங்கள் பஸ் நிற்காமல் போனது. ஆனால் நான் பார்த்தேன், பஸ்ஸில் இருந்த டிரைவர் கண்டக்டர் சீட்டில் அதே வயதானவர். 2 பேரையும் எங்கேயோ பார்த்த ஞாபகம். சிவா என்னை தட்டினான். டேய், தூங்கிட்டியா? ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கு. கண் விழித்தேன். நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோம். மணி 12. டேய் சிவா, நான் சொல்கிறத கேளுடா. இந்த பஸ் ஸ்டாப்பில் 12 மணிக்கு மேலே எந்த பஸ்ஸும் வராது. நான் பேசிக்கொண்டு இருக்கும்போதே என் கண்கள் அந்த துடிபிடித்த கம்பத்தில் இருந்த போஸ்டரை தேடின. அங்கே எந்த போஸ்டருமே இல்லை. ஆனால் கீழே தரையில் ஒரு பழைய பஸ் டிக்கெட் கிடந்தது. நான் அதை எடுத்தேன். டிக்கெட்டில் தேதி டிசம்பர் 8, 2043.